ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரவத்தின் நாட்கள் கர்த்தருடைய கிருபையினால் குறைக்கப்படும். உபத்திரவம் குறைக்கப்படாமல் அதிக நாட்கள் நீடிக்குமானால் அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த உபத்திரவத்திற்கு ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. மனுஷருடைய சரீரம் தப்பி போகவில்லை என்றாலும் அவருடைய ஆத்துமா தப்பி போவதற்கு வாய்ப்பு உள்ளது. சரீரத்தின் அழிவு கர்த்தருடைய நாளில் ஆத்துமாவின் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். மகா உபத்திரவமாக இருந்தாலும் உபத்திரவத்தின் நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் குறைக்கப்படும். தேவன் நியமித்த நாட்கள் வரையிலும் உபத்திரவம் இருக்கும். அவர் நியமித்ததை யாராலும் குறைக்க முடியாது. ஆயினும் எவ்வளவு காலம் உபத்திரவம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தாரோ அதை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக குறைத்துக் கொள்வார். அவர் நியமித்ததை குறைக்கவில்லை, ஆனால் அவர் நினைத்ததை குறைத்துக் கொண்டார். மனுஷருடைய பாவத்தின் அளவுக்கு ஏற்ற பிரகாரம் மனுஷருக்கு உபத்திரவம் வரவேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். ஆயினும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக தாம் நினைத்த முழு அளவிற்கு உபத்திரவத்தை அனுமதிக்கவில்லை. உபத்திரவ காலத்தை சற்று குறைத்துக் கொண்டார். இதுபோன்ற உபத்திரவ காலத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளின் நிமித்தம் மனுஷர் மத்தியில் தேவ கிருபை வெளிப்படுகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு பொக்கிஷங்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் விசேஷித்தவர்கள். எல்லாவிதமான அழிவுகளுக்கு மத்தியிலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படுவது தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஜீவியத்தில் நாம் உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் போது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. நம்முடைய பாவத்தின் அளவை கணக்கில் பார்த்தால் நம்முடைய உபத்திரவம் அதிக நாட்கள் நீடிக்க வேண்டும். ஆனால் கர்த்தரோ நம்மீது தமது கிருபையை காண்பித்து நமது உபத்திரவத்தின் நாட்களை குறைத்திருக்கிறார். குறைக்கப்பட்டிருக்கும் உபத்திரவத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டும். பாடுகளின் போது புலம்பி தவிக்காமல் இம்மட்டுமாக நம்முடைய பாடுகளை குறைத்திருக்கும் கர்த்தருக்கு நன்றி கூற பழகிக் கொள்ள வேண்டும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. 3.5 வருஷம் என்பது 1260 நாட்களாகும். உபத்திரவம் எல்லா நாட்களும் நடைபெறாமல் அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னும் வாக்கியம் சபையை குறிக்காது என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் கூறுகிறார்கள். இதற்காக அவர்கள் கூறும் காரணங்கள்: இயேசு யூதருக்கு பதில் கூறுகிறார். கள்ள கிறிஸ்துக்கள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். யூத மார்க்கத்திற்கு எதிரான உபதேசங்கள், இஸ்ரவேலின் துன்பம், பாழாக்குகிற அருவருப்பு யூதருக்கு மட்டுமே பொருந்தும், யூதருடைய தேவாலயம், இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பி ஓடுதல், யூதருடைய ஓய்வு நாள், மகா உபத்திரவம், யூதர்கள் மட்டுமே கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார், இஸ்ரவேல் மீது நடப்பித்த கிரியைகளின் அடிப்படையில் தேசங்களின் நியாய தீர்ப்பு இருக்கும், இஸ்ரவேலின் மீட்பின் போது முற்குறிக்கப்பட்ட காரியங்கள், இதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும்.